ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. என்ன செய்கிறாரா? நிலைநிறுத்துகிறார். சொல்றாரு, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை என்ன செய்யறார்? ஃபர்மா, அங்கே இங்கேயும் அசையாம, யாரு தள்ளி விட்டாலும் கீழே விழாம உங்களை நிறுத்தி வைக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஸ்திரமாய் நிறுத்தி வைத்திருக்கிற கர்த்தர் உண்டு. அவரை நீங்க சார்ந்து வாழ்வீங்கன்னா உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரை நம்ப அவரை பிடித்துக்கொள்ள இந்த சமூகத்தை நாட நாட கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற வசனமாய் அல்ல, உங்க வாழ்க்கையில அதை நிறைவேற்ற போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென். வாசிக்கலாம் கூட ஒரு வசனத்தை வாசித்து இதனுடைய வார்த்தைக்கு நிறைய போகலாம். கூட சேர்ந்து வாசிங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9-10 நினைக்கிற வாசிங்க. ஏசாயா 40 போடுங்க. 40, 9, 10 போடுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். எல்லாரும் வாசிங்க. சீயோன் என்னும் நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேமே என்னும் சுவிசேஷியே நீ உரத்த. உங்க சத்தம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உங்க சத்தம்? நீ கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறார். இந்த இடத்துக்குள்ள நீங்க வரணும்னு விரும்புறார். எந்த இடத்துலனா ஏறி வரணும். சொல்லுங்க, ஏறி வரணும். எங்கெங்கயோ ஏறி போறோம். சொல்லுங்க, வண்டியில ஒன்வேல போச்சோன்னா ஏறி போயிடுறோம். ஆமா, ஓவர்டேக் பண்ணாதீங்கன்னா அடிச்சு 110, 120 ஓவர்டேக் அங்கெங்கெல்லாம் ஏறி போறோம். இங்க சொல்லுகிறார், சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உயர்ந்த பர்வதத்தில் அவருடைய சமூகத்துக்கு நேரா நீங்க ஏற ஏற நீங்க கீழே பார்க்க மாட்டீங்க, அவரை தான் பார்ப்பீங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம கீழே பார்க்கறதுனால தான் பிரச்சனை சுத்திக்கிட்டே இருக்கு. சீயோனே, சபையே, நீங்க ஏறி வர வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. உங்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்து இன்னைக்கு நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு என்ன செய்கிறது? சபை உட்கார வச்ச இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த காலையில கர்த்தர் உங்களோடு கூட மிக தெளிவாய் பேச ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அடுத்து செய்ய வேண்டிய இடம் அவருடைய பிரசன்னத்துக்கு ஏறி வர வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்றீங்களா? வாசிங்க. எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீங்க தான். நீ உரத்த சத்தமிட்டு, சொல்லுங்க, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. தூங்கும் போது சத்தம் வருது, முழிக்கும் போது சத்தம் வர மாட்டேங்குது. புரிஞ்சா சரி, புரியலன்னா சரி. தூங்கும் போது என்ன சத்தம் வருது? பக்கத்துல தூங்க முடியல. நான் நிறைய இடத்துல அப்படி போய் கூட நண்பர்களோட ஊழியரோட படுப்பேன். ராத்திரி எல்லாம் ஜோம் பண்ற எல்லாமே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சத்தம் என்ன செய்யுது? தூங்கும் போது. இங்க நீங்க விழித்திருக்கும் பொழுது என்ன செய்யணுமா? சத்தமிட்டு கூப்பிடு. அடுத்து போட்டுக்காரு பாருங்களேன், என்ன சொல்றாரு? வாசிங்க. பயமா இருக்கோ? பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன். என்ன சொல்றாரு? வாசிங்க பார்ப்போம். 10 வாசிங்க. இதோ கர்த்தராக ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவருக்கு கொடுக்கும் பிரதிபலன். நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் யாரு? பராக்கிரமசாலி. இந்த மாதிரி 100 மாநாடு போடலாம். எத்தனை மாநாடு போட்டாலும் மேல உள்ளவர் ஆளுகை செய்யாம ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு அப்படியே பயந்துடுறோம். இவங்க ஆட்சி செய்யறாங்க, இவங்க பிரதமர், இவங்க முதல்வர், இவங்க என்ன வைஸ் பிரசிடென்ட், இவங்க பிரசிடென்ட், ஜனாதிபதி, எல்லாம் அவர் கையில் இருக்கிறாங்க. அவர் விடுற வரைக்கும் தான் மூச்சு. அவர் பிடிச்சாருன்னா மூச்சு ஸ்டாப். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் யாரு? நீங்க என்ன செய்யணும்? பயப்படாம சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா சர்ச்சிலும் நாங்க சொல்றோம் தெரியுமா? சத்தமா பாடுங்க. என்ன பாடுங்க? அந்த பக்கம் போனா எப்படி பாடுறாங்க? சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். வெளியே பாக்குறீங்களா எப்படி பாடுறாங்க? சத்தம் கம்மியாக பாடுறாங்க. உங்க காதுக்குள்ளேயே ஸ்பீக்கரை கட்டி விட்டுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பூரா அடைச்சி ஏசி எல்லாம் போட்டு இந்த சத்தம் வெளியே போகாம. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த மாற்றம்? ஆனா வசனம் என்ன சொல்லுது? பயப்படாம
சத்தமிட்டு கூப்பிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. பின்னாடி ஒருத்தர் ப்ளூ ஷர்ட் போட்டுருக்காரு கடைசியா, காளி முத்துவா, சத்தம் வரலையே. அல்லேலூயா. வாய் வர மாட்டிருக்கு, தேவனை பாட என்ன செய்ய மாட்டிருக்கு. நீங்க எப்ப தேவனை பாட ஆரம்பிக்கிறீங்களோ அவர்கிட்ட ஏறி போறீங்க. அவர்கிட்ட ஏறி போனா சூப்பர் நேச்சுரல், சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில உண்டாகிறது. அல்லேலூயா. Thank you Jesus. செய்தி தலைப்பை போடுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட எதை எதிர்பார்க்கிறார், எதை விரும்புகிறார் சொல்லுங்க பாப்போம். எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது. என்ன நேரம் இது? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டிய நேரம். ஆனா எல்லா வீட்லயும் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் வீட்டில் தூங்குறீங்கன்னு தெரியல. கர்த்தர் தெளிவாய் சபைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். எழும்ப வேண்டிய நேரம். ஆமென். எப்படி எழுமணும்? எழுமனா அதை சொன்ன ஏறி வா. எங்க வா? ஏறி அவருடைய சமூகத்துக்கிட்ட உரத்த சத்தமாய் கூப்பிடு. எப்படி கூப்பிடு? உரத்த சத்தமாய் கூப்பிடு. இதோ கர்த்தராக ஆண்டவர் பராக்கிரமசாலி. உங்க வீட்டுக்குள்ள இந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க? பராக்கிரம் நிறைந்தவரா பாக்குறீங்களா, இல்ல ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறீங்களா? பராக்கிரமசாலியா பாப்பீங்கன்னா நீங்க சொல்லுவதற்கு முன்பதாக, வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அற்புதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்க விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற. நான் இப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே நிறைய கிறிஸ்தவர்கள் 95% நினைக்கிறேன் ரசிக்கப்பட்டாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, நல்ல ஜெபம் பண்றாங்க. என்னன்னா இருக்கிறது அப்படியே 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 போவோம். அதற்காக நீங்க அழைக்கப்படவில்லை. என்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டாரோ நீங்கள் எழுந்து நின்று உரத்த சத்தமாய் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் அவர் எழும்பினதற்கு நாங்களே சாட்சிகள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இயேசுவை பேச வேண்டும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று, சொல்லுங்க 11 among 11, 11 கூட. வாசிங்க, அந்த வரியை மட்டும் வாசிக்கல, எல்லாரும் வாசிக்கணும். கண்ணாடி போட்டு கண்ணாடி போடாதவங்க, கண்ணு தெரிஞ்சிருக்கவங்க, நல்ல பெரிய ஸ்கிரீன் இது. வாசிக்கலாமா? எத்தனை பேரோட நிக்கிறாரு? சத்தமா மறுபடியும் சொல்லுங்க. கூட நின்று. கவனிங்க போதும். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. எத்தனை பேர் எழுந்து நின்று இயேசுவை சொல்றீங்க உங்க வீட்டுக்குள்ள? அம்மா மாத்திரம் முக்காடை போட்டு ஓரமா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அப்பா வர வேண்டியது, 3 நேரம் சாப்பிட வேண்டியது, அப்படியே படுத்து தூங்க வேண்டியது. ஏன் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கல? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஏன் வீட்டுக்குள்ள எழும்பல? இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தார். எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் இந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா நேசிக்கிறாயான்னு 3 முறை கேட்டார். 3 முறையும் ஆமான்னு சொல்லிட்டு, சொல்லுங்க 3 முறையும் சத்தமா சொல்ல, 3 முறையும் ஆமான்னு சொல்லிட்டு இயேசுநாதர் உயிர் தெழுந்த பிறகு கேட்கிறார் இந்த கேள்வியை. ஆமான்னு சொல்லிட்டு முதலா மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். எங்க போயிட்டாரு? நான் ஏற்கனவே சொன்னேன் 3 முறை மறுதலிச்சார். சொல்லுங்களேன். 3 முறை இயேசு அவரை பார்த்து கேட்டார், நீ என்ன நேசிக்கிறாயா? எங்க போனார்? இப்ப நீங்க நிறைய முறை ஆவியில் நிரம்புறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தா நல்ல பாட்டு, இருள் நிறைந்த பள்ள அப்படிலாம் பாட்டு. சர்ச்சை விட்டு போன உடனே மீன் பிடிக்க போயிடுறோம். எதுக்கு? வயிறுக்கு காசு வேணும், சாப்பாடு, சம்பளம். நீங்க வேலை செய்யுங்க. உங்க வேலை செய்யற இடத்துல சத்தமிட்டு தேவனை கூப்பிடுறீங்களா? ஹல்லேலூயா. தேவனோடு தேவ சமூகத்தை நாடி தேடுகிற இருதயம் வாஞ்ச இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார், மீன் பிடிக்கிற பேதுரை பார்த்து சொன்னார், நீ பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஏற்கனவே கூப்பிட்டு தான் வந்தார். திரும்ப ஆண்டவர் பேசின பிறகு இந்த பேதுரு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த மேல் வீட்டால காத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு ஊற்றப்பட்டாரோ அந்த ஊற்றப்பட்ட உடனே நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல். கவனிங்களேன்.
உங்க வீட்டுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட்டுடைய நிறைவு இருக்கும் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை உங்க வாழ்க்கையில 100க்கு 100 நீங்க பெற முடியும். ஹல்லேலூயா. 25 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் அந்நிய பாஷையில நிரம்பல, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவில்லை, ஆவியானவர் சொல்லுகிறதே என் காதுல கேட்கறது இல்ல, சர்ச்சுக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன், அதோட வேலைக்கு போயிட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகும். உங்க சரீரத்துக்குள்ள, உங்க மைண்ட்ல, உங்க பேச்சில, உங்க ட்ரெஸ்ல, உங்க வீட்டுக்குள்ள எதிர்பார்ப்பே மாறும். ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறவர். 11 கூட நின்று, இதுக்கு முன்னாடி இயேசு தெரியாதுன்னு சொன்னவர். யாரு தெரியாதுன்னு சொன்னார்? இவரு இயேசுவ தெரியாதுன்னு சொன்னவர். ஹல்லேலூயா. 11 கூட எழுந்து நின்று, அந்த வசனத்தை வாசிங்களே, அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? இப்ப உரத்த, அப்ப கூட பாருங்களேன், உரத்த சத்தமாய். இந்த நாக்கு மேல தொட்டுறக்கூடாது, உதட்டில் தொட்டுறக்கூடாது, கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, உதடு ஒட்டிடக்கூடாது. லண்டிக்கா பாக்குது, சுத்தமாய் கவனிங்க. பேதுரு எழுந்து நின்று மறுதளிச்சவர், இயேசு தெரியாதுன்னு சொன்னவர், இயேசுவை விட்டு நான் ஆண்டவர் அவரு அவ்வளவுதாங்க, இனி நம்மளை எங்க காப்பாற்ற போறார், வலையை தூக்கிட்டு பழைய வேலைக்கு போனவர், பரிசுத்த ஆவியானவர் நிரம்பின உடனே அத்தனை பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? யாக்கோபு, யோவானு, ஜேம்ஸ் தான் யாக்கோபா, பிலிப்பு, எல்லாருமே இருக்கிறாங்க. 11 பேர். மத்தேயு, ஆமா, எல்லாரும் கூட இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் மத்தியில எழுந்து நின்று உரத்த சத்தமாய், உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அங்கீகரித்து உரத்த சத்தமாய் உங்க வீடுகள் தேவனை துதிக்கும் என்றால், நீங்கள் கேட்பதற்கு மேலான ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் உங்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொள்வார். உங்களை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. பேதுருவோட அப்போஸ்தலர்கள் வாசித்து பாருங்க, ஒருத்தரும் எதிர்த்து பேச முடியல. யாரெல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்களோ அவர்களுக்கு விரோதமாய் ஒருவராலும் எதிர்த்து பேச முடியவில்லை. இன்னைக்கு ஏன் எதிர்த்து பேசுறாங்கன்னா, நீங்க ஆவியில நிரம்பல. நீங்க நிரம்பி பாருங்க, அந்த அசுத்தாவின் கிரிகள் எல்லாம் கட்டப்படுகிறத உங்க வீட்டில் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. அதற்கு நாங்கள் சாட்சி. எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, பேசாத ஆளே இல்லை. ஆனால் ஆவியில நிரம்ப நிரம்ப எவ்வளவு தூரம் பேசுறாங்களோ அவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு இருக்கிறார். நீங்க பேசுகிறத பாக்குறீங்களா இல்ல கர்த்தரை உயர்த்துறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரத்த சத்தமாய், ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு இப்படி பிரசங்கம் பண்ண போறீங்க. மறுபடியும் வந்து 3 பாட்டு, காணிக்க, ஜபம், ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அப்படியே தூக்கி பையன் மாட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தெருக்களிலே, வீதிகளிலே, வீடுகளிலே, உங்க ஆபீஸ்ல, நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் வாய்களை திறக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறீங்க. நீங்க திறந்தா போதும் அற்புதத்தை செய்யற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். என்ன சொல்லுவாங்க? கோச்சுக்குவாங்களா? கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்களா? உள்ள தள்ளட்டங்க, காசே இல்லாம சாப்பிடலாம் 3 நேரம். கிறிஸ்துவுக்காக நீங்க நிக்கலாம். ஆமென். உரத்த சத்தமாய் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க பதிலா உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்க. இந்த ஆண்டவரை கடந்த 6 நாட்கள் நான் எப்படி பாடினேன், எப்படி கூப்பிட்டேன், எப்படி அவரோடு உறவாடினேன், மேலே ஏறி வாடினாரு, என்னை தூக்கி எடுத்தாரு, என்னை குப்பையிலேருந்து உயர்த்தினாரு, எப்படி பாடினேன்? எங்கள் வீட்டில் பாட்டு இருந்துச்சா? எங்கள் வீட்டில் தேவனுடைய சத்தம் இருக்கிறதா, வசனம் இருக்கிறதா, தேவ பிரசன்னத்தை நான் உணர்றேன்னா? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? ஆபத்து நேரிடுகிறதே உங்களுக்கு காண்பிப்பார். போக வேண்டிய வழி இதுவே, இதுதான் பாதைன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ரகசியம் என்னன்னா, 11 பேரோட கூட சேர்ந்து நிற்கிறார். இந்த சபை வளரணும்னா நான் ஒரு ஆளு பிரசங்கம் பண்ணா மட்டும் வளரவே முடியாது.
நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை உரத்த சத்தமாய் நீங்க இருக்கிற இடத்துல பேசும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஜனங்களை சபைக்குள்ள அனுதினமும் சபைக்குள்ள சேர்க்கப்படுவார்கள். உங்க ஸ்கூல்ல நீங்க பேசணும், உங்க காலேஜுக்குள்ள நீங்க பேசணும். தெரியுமா, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், கர்த்தருக்கு நன்மை செஞ்சேன். வேற என்னங்க சொல்ல சொன்னோம்? அங்க போய் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது ஒருவன் அதை பேச சொல்ல உங்களை. இயேசு எனக்கு நல்லவர், அல்லேலூயா. என் பாவத்தை மன்னிச்சார், என் அக்கிரமத்தை மன்னிச்சார், என்னை கவனிக்க ஒரு ஆள் இல்லை. அவர் என்னை 20 இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதை நீங்க போய் உங்க ஆபீஸ்ல உங்க கூட சாப்பிடறவன்ட்ட சொல்லலாமே. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் இயேசுவை கொலை பண்ணிட்டவங்க. சுத்தி அந்த ஒரு 50வது நாள் எல்லாருக்கும் அதிர்ச்சி நிறைந்த நாள். தைரியமா பேச 17 வருஷத்தை வாசிங்க, 17 வாசிங்க பாப்பா, 2:17 வாசிங்க என்னோட கூட சேர்ந்து. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை இருங்க. இது எப்படி இந்த வசனம் வந்துச்சு அவருக்கு? இவர் மீன் பிடிக்க போயிட்டாருங்க. இது தீர்க்கதரிசினால் சொன்ன வார்த்தைகள். நீங்க ஆவியில நிரம்ப ஆரம்பிச்சீங்கன்னா வசனத்தை பேச ஆரம்பிப்பீங்க. ஹலோ, புரியுதா புரியலையா? உங்க வாயில வசனம் வரணும்னா உரத்த சத்தமாய் ஆண்டவரை பாடி பாருங்க, அந்நிய பாஷையில நிரம்பி பாருங்க. உங்க வாயில எதிர்மறையான வார்த்தையே வராது. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பக்கத்துல 1000, இந்த பக்கம் 10000 என் மேலேயே விழுந்தாலும் நான் என்ன பண்ண போறதில்லை, அசைக்கப்பட போவதில்லை. எப்ப பேசுவீங்க? அவரால் நிரப்பப்பட்டா. இல்லைன்னா பேசுவீங்க, அவங்க பேசுறத காட்டிலும் இன்னும் எக்ஸ்ட்ரா பேசுவீங்க. காது மூக்கு எல்லாம் வச்சு கீ கொடுத்து நடக்க விட்டுருவீங்க பிரச்சனைய. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க வாய் எதை பேசுகிறது? தீர்க்க தரிசனத்தை பேச ஆரம்பித்தார் பேதுரு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 22 வாசிங்க, 22 23 வாசிங்க. எப்படி வாசிக்கிறார், எப்படி பேசுறாரு பாருங்க. 22 23 கொஞ்சம் வேகமா போடுங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை. இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? எழுந்து நின்றார். ஆமென். எழுந்து நின்றார். சொல்லுங்க, எழுந்து நின்றார். நீங்க இந்த 8வது மாதம் முடிக்க போறோம். 9, 10, 11, 12 4 மாதம் தினந்தோறும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக எழுந்து நிற்க ஆரம்பிங்க. உங்க வாய் தானா திறக்கும். நாங்க நிறைய இயேசுவை பத்தி சொல்லுங்க, ஆண்டவரை பத்தி பாடுங்க, சொல்றோம்ல, செய்யவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க தேவ பிரசனத்துல நிரம்பாத வரைக்கும், ஆவியில நிரம்பாத வரைக்கும் உங்க வாய் திறக்க முடியாது. இப்ப கூட 2-3 பேர் தூங்குவீங்க. நான் ரொம்ப பாக்கியவான்கள் தெரியும் எனக்கு. ஏன்னா ஏசிலாம் போட்டு பாருங்க. ஆவியில நிரம்ப ஆரம்பித்த உடனே 11 கூட எழுந்து நின்று சத்தியத்தை ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு என்ன பேசுறீங்க? என்ன அமுக்குது பிரதர், நானும் செத்துருவேன் போல. இதுக்கு தான் ரட்சித்தாரா? ஹலோ, என்ன பேசுறோம்? போச்சு 2000 ரூபாய் வந்துச்சு, போன மாசம் காட்டிலும் இந்த மாசம் போச்சு. நீ சொல்ல, இந்த மாசம் போனா அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர்க்க விட்டாலும், ஆட்டு மந்தையில ஆடுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கர்த்தருக்குள்ள நான் எப்பொழுதும் பிசாசு ஓட ஓட விரட்டணும். என்ன சொல்றீங்க? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இருக்கிறதும் போயிடும். நீங்க ஆவியில நிறைஞ்சீங்கன்னா இப்படிதான் பேசுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கை குடைஞ்சிக்கிட்டே இருக்கு. குடையிற கையை பார்த்து நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எல்லாம் செட்ரைட் ஆவதாக. ஏன் பேசல? சத்தம் வர மாட்டிருக்க. முட்டியெல்லாம் ஆடுது சிஸ்டர். என்ன ஆடுது? 50 வயசே ஆகல, என்ன ஆடுது இப்ப? எப்படி ஆடும்ன்ற நான் முட்டி. நீங்க பண்ற ஆவி நிறைவுல எல்லாம் வீடே ஆடணும். ஆனா நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப புரியுதா? அந்த பிரச்சனைகள், உலக பிரச்சனைகள். அங்க போய் ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு வா. எங்க போய் வசனம் வரலையே. நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு வசனம் தெரியுதுல. ஏன் போறீங்க? அப்புறம் போயிட்டு வந்து பிரதர் பாடாப்படுத்துறாங்க பிரதர். நாங்கள் என்ன செய்ய? ஆண்டவரே இவங்களை மன்னியும். கூட தான் நிற்க முடியும். எங்கிட்ட ஒரு கோடிக்கணக்காக கொடுத்தா கடன் அடைச்சிடலாம்.
எத்தனை பேருக்கு புரியுது? உரத்த சத்தமா கூப்பிடுறதுனுடைய வல்லமை தெரியுதா உங்களுக்கு? ஹலோ, உரத்த சத்தமாய். ஆமென். ஒரு அம்மா தான் ஆமென். பாத்தீங்களா? இந்த ரெஸ்பான்ஸை பார்க்கிறார் கர்த்தர். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், முந்தி கூப்பிட்டதை காட்டிலும். 8வது படிக்கும் போது இருள் நிறைந்த, 10வது ஒண்ணு இருள் நிறைந்த, காலேஜ் போன உடனே இருள் நிறைந்த பாட்டு பாத்தீங்களா? கல்யாணம் முடிச்ச உடனே வீட்டுக்காரே பார்த்து இருள் நிறைந்த. ஏன் ஏன் இந்த தேவ வல்லமே சுமக்க தெரியல? காசு கூட 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 இன்னும் அதிகமா ஆண்டவர் துதிக்கணும். அல்லேலூயா. எஸ்ரா 8 சொல்றாரு, எனக்காக என் பிள்ளைகளுக்காக எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற சகல பொருட்களுக்காக நான் தேவனை செவ்வையாய் தேடுவதற்காக அகாவா என்ற பள்ளத்தாக்கில் ஆற்று அண்டையில் நான் உபவாசத்தை கூறினேன். எத்தனை பேர் உபவாசம் பண்றீங்க வீட்டில்? 3 நேரத்துக்கு நான் ராத்திரி 11 மணிக்கு எட்டி சட்டியை சுரண்டி சாப்பிட்டுட்டு திருப்பி போய் படுக்கிற ஆள்லாம் இருக்கு. ஏன்னு கேட்டால் அது செட்டில் இருந்துச்சு சாப்பிட்டேன்றாங்க. கவனிங்க, இந்த தேவ பிரசனத்தை நீங்க சுமக்கிற ஆளா மாறிட்டீங்கன்னா நீங்க கால் வைங்க, யோர்தான் குவிலா நிற்கும். அல்லேலூயா. சத்தம் வரமாட்டிருக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வச்சிட்டாங்க பிரதர். எப்படிக்கே ஞானசானம் எடுத்து இயேசுவின் நாமத்தை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சிலுவையில எனக்காய் யாவையும் செஞ்சிட்டாரும் பாடுற நீங்க சொல்ற வார்த்தை வச்சுட்டாங்க பிரதர். எவன் வைப்பான்னு கேட்கிறேன் நான். உங்க 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 வாய், உங்க இருதயம், உங்க பேச்சு, உங்க சிந்தை மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது ஓ பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே, தாகத்தாலே என் அக்கோ நீரெந்த துணையாளரே. பக்கத்துல பார்த்து என்ன கோர்னு பாடுறோமே, அது என்னன்னு கேட்டீங்க தெரியுமான்னு கேளுங்க. சும்மா கேளுங்களேன். சும்மா பாட வேண்டியது தெரியுதா உங்களுக்கு? கேளுங்க, சும்மா கேளுங்க. என்ன கோர் என்ன தெரியுமா? நெல்லிக்காய் தெரியுமா? நெல்லிக்காவே மாட்டுச்சு இன்னைக்கு. எங்க அப்பா வந்திருக்காரா ஸ்டீஃபன் அண்ணன்? என்ன கோர்னா தெரியுமா? என்ன கோர், அது என்ன கோரோ புரிஞ்சா உங்களுக்கு? அட பாட்டு எப்படி என்ன கோர். வசனம் உங்க வாழ்க்கையில போய் மண்டையில ஏறாத வரைக்கும் இப்படியே பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்பா. சாம் சாபு வேண்டானே கேட்டீங்களா? பக்கத்தில் கேட்டீங்களா? என்ன கோர் கேட்டீங்களா? சிம்சோன் பாருங்க, தாடை எலும்ப வச்சு, கழுதனுடைய தாடை எலும்ப வச்சு 1000 பேர் நினைச்சுனா ஜோமணி மந்திரம் தெளிக்கல. அவனை ஈட்டில குத்த வந்த ஆளப்புறம் ஒரே தாடை எலும்பு. அதனால தாடை எலும்பு இங்கிருந்து அவ்வளவு பெரிய பீரங்கி மாதிரியா இருக்கும். இந்த ஒரு 1.5 அடி தான் இருக்கும். இந்த 1.5 அடி எலும்ப வச்சு 1000 பேரை கொண்டிருக்கான். எத்தனை பேரை? அந்த பலன் வந்தது ஆண்டவர்கிட்ட இருந்து. 1000 பேரை கொண்டுட்டு நாக்கெல்லாம் வறட்சி ஆகி ஒரு அடி கூட அவனை நினைச்ச முடியல. ஆமா, நியாயாதிபதிகள் இருக்கு, ஜட்ஜஸ்ல 15 வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, கவனிங்க. ஒரு அடி வைக்க முடியல. வச்சா ஆள் அவுட்டு. என்ன வச்சா ஆள் அவுட்டு? வறண்டு போய் ஆண்டவரே நான் 1000 பேரை கொண்டுட்டேன், நான் சாக போறேன்னு சொன்னான். அங்க அவன் கை எட்டுற தூரத்தில் ஒரு ஊற்றை உண்டாக்கினார். அதுக்கு தான் தமிழ்ல சொல்லுங்க, என் அக்கோரி. என்ன கோரி? என்ன கோரி? அந்த ஊற்றினுடைய பேர். நீங்க வாழ்க்கையே முடிக்கலான்னு நினைக்கும் போது அங்க ஒரு வல்லமை புறப்படுகிறது. அதான் என்ன கோர் ஆங்கிலத்தில். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:23 வாசிங்க. இஸ்ரவேலர்களை பார்த்து அவர் சொல்ற வார்த்தையை வாசிங்க பார்ப்போம். 23 தேவன் 22 போடுங்க, 22 போடுங்க, ரொம்ப அழகா இருக்கும். இஸ்ரவேலரே
நான் சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, 32 வாசிக்கப்பா. 32. இந்த மறுதலித்தவர் யார்? இவரு மறுதலித்தவர். வாசிங்க 32 வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பினாரா எழும்பலையா? எத்தனை இடத்துல சொல்லியிருக்கீங்க? எத்தனை இடத்துல இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோட எழும்பினார் என்று இந்த 8 மாதத்துல எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க? 11 கூட எழுந்து நின்று சபை வளரணும்னா கவனிங்க, இது ஊழியர்களுக்கான செய்தி. நீங்க எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி இது எழும்பி நிற்க வேண்டிய காலம். சர்ச்சை கட்டிட்டோம், திறப்பு விழா வச்சாச்சு, 10 மீட்டிங் நடத்தியாச்சு. இன்னும் அதே எண்ணிக்கையோட வந்து பாட்டு பாடிட்டு என்ன கோருன்னு சொல்லிட்டு போயிட்டா வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தத்தை புரிந்து அந்த வார்த்தைகளை அநேகருக்கு போய் உரத்த சத்தமாய் இயேசு ஜீவிக்கிறார், ஆகையால் நாங்களும் ஜீவிக்கிறோம், அதற்கு நாங்கள் சாட்சி. ஹல்லேலூயா. ஊழியரோட நீங்க எழுந்து நிக்கணும். பழைய ஏற்பாட்டில் பிரசங்கியார் உட்கார்ந்துருப்பாங்க, விசுவாசியெல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க. இது புதிய ஏற்பாட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்க? உட்காந்து நல்லா முக்காடெல்லாம் போட்டு தூங்குறவங்க நாங்க தொண்டை கிளியா எல்லாம் ஸ்கேல் எல்லாம் உள்ள பிஞ்சிருச்சு, உள்ள கத்தி பிரசங்கம் பண்றோம். அப்ப கூட அப்படி இருக்கீங்க. தூங்காதீங்க, வசனத்தை கேளுங்க, இந்த வசனத்தை சொல்லுங்க, இந்த வசனத்தை பேசுங்க. தேவ சமூகத்தை நீங்க நோக்கி ஏறி வர வர இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் மேல மார்பில ஒருத்தர் சாஞ்சிருந்தார். அவர் பேர் தெரியுமா? யோவான். யார் அவரு? யோவான் பேதுருவை ஸ்டாப் பண்ணல. நான் தான்ப்பா இயேசுநாதர் மார்பில இருந்தேன், நீ என்ன பிரசங்கம் பண்றது? யோவான் அந்த 11 பேரோட ஒரு ஆள் யோவான் கூட எழுந்து நின்றான். சபையே, ஊழியர்களோடு கூட எழுந்து நிற்க வேண்டிய காலம் இது. நீங்க வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது பேசி கொண்டு இருப்பீங்கன்னா சபை வளராது. ஊழியரோடு எழுந்து நிற்க வேண்டும். உங்க ஜெபம் சபையை எழுப்ப வேண்டும், உங்க தீர்க்க தரிசனங்கள் சபையை எழுப்ப வேண்டும், உங்களுடைய உபவாசம் வாலிபர்களை எழுப்ப வேண்டும். தேவனோடு நெருங்கி இருந்தவன் யோவான். பேதுரு பேசும் பொழுது கூட நிற்கிறார். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறேன், எழுந்து நிற்க மாட்டேங்கிறீங்க. பேசிட்டோம், என்னத்தை பேசுவாங்க? அவனிங்க தேவனுக்கு இடம் கொடுங்கள். டாக்ஸ் கலெக்டர் பேர் சொல்லுங்க. அங்க வரி வசிக்கிற ஒரு சிஸ்டரா இருக்கிறார். நான் அந்த சகையை கேட்கல. யாரு? மத்தேயு. மத்தேயு பணம் படிச்சவர். பேதுருவை பார்த்து, நீ மீன் பிடிக்கிற ஆளு தானே, நான் பணத்தை என்ற ஆளு, நான் ஒரு வரி வசூலிக்கிறவன், நான் ஒரு டாக்ஸ் கலெக்டர், நீ இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, நான் சொல்றேன் சொன்னாரா மத்தேயு? அந்த 11 ஆளோடு கூட மத்தேயு கூட நின்றார். நீங்க இனிமேல் சபையில ஊழியத்தோட ஊழியமா, கையோட கையா, கண்ணோட கண்ணா, சரீரத்தோட சரீரமாய், கிறிஸ்துவின் அவயமாய் நீங்க இங்க பாடனா கடைசி வரைக்கும் அதே மூச்சோட பாடணும். நான் மூச்சை ஏத்தி பிடிச்சேன்னா நீங்க மூச்சை ஏத்தி பிடிக்கணும். இங்க நாங்க பாடனா நீங்க இந்த பிடிச்சிக்கோங்க, அற்புதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ, வீட்டுக்காரர் பைக்கை ஸ்டாப் பண்ணும் போதே என்ன குழம்புன்னு வாடை பிடிச்சிட்டு உள்ள வந்துடுறார். உள்ள வரும்போதே என்ன பிரசங்கம்னு நீங்க வாடை பிடிச்சிட்டு உள்ள வரணும். இதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களாம் இப்படியே உட்காந்துருப்போம் பிரதர், கைத்தட்டலாம் பாட மாட்டோம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஒரு காலம் வரும் உங்க வாயை ஆண்டவரை திறக்க வைப்பார், பாடாதாலாம் பாட வைப்பார். பாருங்க, கடிதம் வாங்கிட்டு இஸ்ரவேல் ஜன யூதர்களை இயேசுவின் சீசர்களை துன்புறுத்தும்படி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். நிக்க வச்சார் ஆண்டவர்.
சும்மா நிக்க வைக்கல, கண்ணை க்ளோஸ் பண்ணார். எதை க்ளோஸ் பண்ணாரு? வாழ்க்கைக்கு என்ன தேவை? கண்ணை மூடிட்டேன், எங்க இருக்கீங்க, கேமரா எங்க இருக்கு, அவ்வளவுதான். நீங்க ஒழுங்கா பாடணும், சத்தம் வரமாட்டிருக்கேன், ஒழுங்கா தேவனை துதிக்கணும். நல்ல பிரசங்கி சொல்றார், நல்ல பல்லெல்லாம் இருக்கும் போது, கை காலெல்லாம் இருக்கும் போது பிரசங்கி அழகா எழுதுறார். எல்லாம் சரியா இருக்கும் பொழுது, முடியெல்லாம் நல்லா இருக்கும் போது, கை காலெல்லாம் ஆடாத போது நல்லா கையை தட்டி ஆண்டவரை பாடுங்க, அது உங்களுக்கு நன்மைன்னு சொல்றாரு பிரசங்கி. ஹல்லேலூயா. நான் இந்த இடையில இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க பசங்க, பாட்டு கீட்டலாம். இங்க இருக்கிற ஆன்டிஸ், ஆல் யங் கேர்ள்ஸ் எல்லாம் இங்க இருக்க பாட்டி பூரா தட்டா போட்டா, நீங்க இசையும் இருக்காது, டைமிங்கும் இருக்காது, கையை தட்ட பரலோகமே இறங்குற மாதிரி கை தட்டுவாங்க. இந்த வாலிபுல முக்காட போட்டு இருள் நிறைந்த, புரியுதா உங்களுக்கு? பேதுருவோடு கூட பணம் படைத்த மத்தேயு எழுந்து நின்றார். மருத்துவராக இருந்த பிலிப்பு எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அந்த 11 பேரும் ஏற்ற தாழ்வு பார்க்கல. அதனாலதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. சபையே ஏற்ற தாழ்வு பார்க்கவே கூடாது. ஆமீன். வரமாட்டிருக்கேன். நான் இப்ப என்ன உயர்த்திருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஒரு ஆள் தாங்க பிரசங்கம் பண்ணார், ஆனா 10 பேரும் கூட நின்றாங்க. நீங்க கூட எழுந்து நின்றீங்கன்னா அடுத்த மாசமே பால்கனிலாம் நிரம்பிடும். நம்ம வீட்டில இருந்து வராத ஆசாமி வந்துடும். அடுத்து பக்கத்து வீட்டில இருந்து தானா வருவாங்க. உங்களிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தால் எல்லாரும் இந்த ராஜாவின் சமூகத்திற்கு வந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா. கவனிங்களேன், சபை வளர்ச்சியில விளம்பரத்தை பயன்படுத்தி 2% மக்கள் தான் சபைக்கு வராங்க. போர்டு, யூடியூப் சேனல், இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்து. அடுத்து பார்த்துட்டு நான் கணக்கெடுப்பு, இது உலக கணக்கெடுப்பு அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஜப கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், அதுல 6% மக்கள் ரட்சிக்கப்படுறாங்களாம். எப்படி ஒரு பெரிய தமிழகத்தில் ஒரு பெரிய கூட்டம் வச்சோம்னா 6%, 10,000 பேர் வந்தாங்கன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 6% சொல்லுங்களேன். எம்எஸ்சி மேக்ஸ் 60 பேர், எத்தனை பேருக்கு? 10,000 பேருக்கு. அதுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 3 நாள் கூட்டம், ஆரம்ப ஜெபம், முடிவு ஜெபம், துதி ஆராதனை, அல்லேலூயா, வல்லமை எல்லாத்தையும் உயிரவே கொடுத்து எத்தனை பேர் வராங்க? 60 பேர். நீங்க ஒவ்வொரு ஆளும் எந்திரிச்சிட்டீங்கன்னா 86% மக்கள் சபைக்கு வந்துருவாங்க. ஹலோ, நீங்க எந்திரிச்சிட்டா, நான் எந்திரிச்சிட்டா, உங்க போன் எத்தனை பேர்கிட்ட பேசுது போன வாரம்? இந்த போன் இயேசுவை சொல்லுதா? இன்னைக்கு விசுவாச தம்பிமார்களுக்கு போன் அடிச்சா வேற பாட்டு பாடுது. உங்க ரிங் டோன் இயேசுவை சொல்ல வேண்டும். ஆமென். உங்களுடைய சோசியல் மீடியா, உங்க ஃபேஸ்புக் தேவனுடைய வசனத்தை பேச வேண்டும். ஆமா, நீங்க சினிமா பாட்டை பயன்படுத்த கூடாது. பிறந்த நாள் வந்த உடனே ஹாப்பி பர்த்டே, என்னென்ன சினிமா பாட்டு அத்தனை பாட்டும் போட வேண்டியது. பிறந்த நாளில் அழகா போட, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உங்க பிறந்த நாளில் என்ன பாட்டு பாடுது, என்ன டான்ஸ் போடுறீங்க, நீங்க போடுறீங்களா இல்லையோ? அந்த ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவில் எந்த வசனத்தை வைக்கிறீங்க? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எதை பேசுறோம், எதை சத்தமிட்டு கூப்பிடுகிறோம்? அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் இந்த தேவ சமூகத்துக்கு ஏறி வர வேண்டும். எத்தனை பேர் எழும்பி தேவனை சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இன்னும் அப்படியே இருக்க போறோமா? உங்க சொந்தங்களுக்கு யார்? உங்க உறவுகளுக்கு நீங்க தானே செய்தி, நீங்க தானே பிரசங்கியார். வாசிங்க ரோமர் 10:14 வாசிங்க, மைக்கில் வாசிங்க. ரோமர் 10:14. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? வாசிங்க ரோமர் 10 கடைசி எழுதப்பட்டிருப்பாருங்களேன். 10:14.
அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? கடைசி வரியை வாசிங்க. கடைசி வரி. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? போதும். கேப்பர்நாள் ஸ்கூல்ல நீங்க இயேசுவின் அன்பை சொல்லலைன்னா யார் சொல்லுவா? அமெரிக்கன் காலேஜில், லேடி டோ காலேஜில், நீங்க படிக்கிற கல்லூரியில், ஃபேட்டிமா காலேஜில் உங்களை வளர்த்து இந்த தேவ நாமத்தை தரித்து இது என் பிள்ளைன்னு உங்களை பிறக்க வச்சு உங்களை அனுப்புறாரு. இந்த இயேசுவை பிரசங்கிக்காவிட்டால் அந்த இடத்துல எப்படி இயேசுவை தெரியும்? ஒரு முகத்தை பார்த்தாலே தெரியும் சோர்வா இருக்கிறாங்கன்னு. அவங்கள போய் ஹலோ என்ன சோர்வா இருக்கிற, நான் ஜோம் பண்ணவா, ஏன் வாய் வரல? கிறிஸ்துவின் அன்பை சொல்லலாமே. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் கவனிங்க, 11 பேரோடு கூட சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லணும். 11 பேரோடு கூட டூருக்கு போகும்போது எப்படி போனீங்க? உங்க வேன்ல அத்தை நீ வா, அண்ணி நீ வா, அப்பத்தான் நீ வா, யார் யாரு, மாமாவை கூப்பிடு, மச்சானை கூப்பிடு, பங்காளி எங்க டூருக்கு. ஆனா சபைக்கு அம்மா மட்டும் ஹேண்ட் பேக் போட்டுட்டு தோத்திரமே சுனாதா. புரியுதா உங்களுக்கு? ஏன் ஊழியம் செய்யல? தேவன் மேல அந்த விருப்பம், அந்த ஏக்கம். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்க கூட பிறந்தவங்க, உங்க அம்மா அப்பா இயேசுவை ரட்சிப்பை, இயேசுவின் அன்பை ருசிச்சே ஆகணும். அதுக்கு நீங்க தான் சொல்லுங்க. நான் தான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க அம்மா அக்கினி கந்தகமும் எரியிற நரகத்துக்கு போயிருவாங்க ரட்சிக்கப்படலைன்னா. உங்க வீட்டுக்கார் ரட்சிக்கப்படலைன்னா எங்க போவார்? பாரம் இல்லையா? 11 பேரோடு கூட எழுந்து நின்றாங்களே. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? எவ்வளவு சத்தமா கை தட்ட முடியுமோ நல்ல. ஏன் கை தட்ட சொன்னேன்னு சொல்றேன் உங்களுக்கு. நல்லா தட்டுங்கப்பா, கைகளை தட்டி. ஹல்லேலூயா. இது எழும்புகிற நேரம். சொல்லுங்க. தேவனிடத்தில் சேருகிற காலம், தேவ பிரசன்னத்தை நோக்கி ஓட வேண்டிய காலம். ஆமென். 400 வருஷம் அடிமைகள். சொல்லுங்க. எகிப்துல எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 400 வருஷம். ஏகப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் மோசையை வச்சு செஞ்சிட்டார். ஆனா அந்த ராஜா அசையல. இப்ப கவனிங்களேன், இந்த தேசத்துல எப்படி எகிப்துல இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கினாரோ அதே மாதிரி இந்த தேசத்துல கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். இந்த தேசத்தின் குடிகள் இயேசுவை அறிந்தே ஆக வேண்டும். நீங்க எழுமிட்டா முதல் 2 ஆமீன் வந்துச்சு, இப்ப 3வது ஆமீன். யாரு? நீங்க எழும்பிட்டா. நீங்க எழும்பிட்டீங்கன்னா தேசம் உங்க பக்கம் வந்துடும். உங்க வீட்டுல தேசத்துக்கு ஜெபம் பண்றீங்களா? உங்க தெருவுக்கு ஜெபம் பண்றீங்களா? நாய் தொலைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு போட்டு போட்டாங்க, அதுக்கு பல பேர் என்னமோ போய் எதற்கு ஜெபம் பண்றீங்க? எத்தனை குழந்தைகளை நாய் கடிச்சிருக்கு தெரியுமா? தேசத்துக்கு நீங்க எழும்பணும். நீங்க எழும்பிட்டா தேசம் உங்க பக்கம் வந்துடும். பேதுரு எழுப்பி நின்றார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர். இன்னைக்கு இத்தனை பிரசங்கம் பண்றோம் பாருங்க. ஏன்? 11 பேரோட எந்திரிக்கணும். நீங்க எல்லாரும் எழுமனீங்கன்னா அடுத்த வாரமே கவனிங்களா, வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் போகும்போது மேலே போய் பால்கனியில் காலியாக இருக்க சேரெல்லாம் எண்ணிட்டு அடுத்த வாரம் நான் ஒரு ஆளை கூட்டே வருவேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து போனீங்கன்னா மேலே கீழே இடம் இருக்காது. ஹலோ, புரியுதா? மேலே இடம் ஃபுல்லாயிரும், இங்கே ஃபுல்லாயிரும், கீழேயும் ஆள் போயிருவாங்க. எல்லாரும் எழுமுனா எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் எழுமுனா. உங்க நண்பரை, உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியானே இந்த வாரம் வாங்கினே, அண்ணியை கூப்பிட்டு வானே, வந்து உட்காந்து என் கூட இயேசு சும்மா வா, உனக்கு பிரியாணி போட்டு தரேன், சும்மா பேசுங்க. அங்கே பிரியாணி போட்ட உடனே வண்டியை தூக்கிட்டு போயிடுறீங்க. போனீங்களா போலையா கடா வீட்டுக்கு பார்க்குறீங்க. அது எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும்? அது தெரியுதே. அல்ல, சாமி கும்பிடாத மொழி எங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருவாங்க. அது எப்படி தனியாக எடுத்து வைப்பாங்க? என் கேள்வி, அது எப்படி தனியாக எடுத்து வைப்பாங்க? முதல் அங்கே போகலாமா? கண்ணை சிமிட்டு காமிக்கிறீங்க. போகலாமான்னு கேட்டேன். அங்கே போய் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. சோத்திரம். அதையும் என்னது சோத்திரம் சாப்பிட்டு முடியும். எங்க கெடா கறியை, கெடா வெட்டின கறியை சாப்பிட்டு என்னது சோத்திரம். அப்படிங்க நீங்க எழுமணும், பக்தி வைராகத்தில் எழுமணும், குடும்பமாக எழுமணும், உங்க வீட்டில் கர்த்தருடைய சத்தம் துணிக்கணும். நீங்க எழுந்தா அந்த எல்லைகளுக்குள்ள தேவனுடைய மகிமை இறங்கும், சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். வாசிங்களேன் யாத்திராகமும், வாசிங்க யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கொஞ்சம் வேகமாக என்னோட கூட சேர்ந்து, இது உங்களுக்கு புரியும், நல்லாவே புரியும். இதை இந்த நாட்களில் நீங்க அனுபவிக்க போறீங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க, மைக்கில் வாசிங்க. 11. புசிக்க வேண்டிய விதமாவது, புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. ரைட். இப்ப பாருங்க, இப்ப எல்லாரும் கவனிங்க, வசனத்தை கவனிங்க. பல அற்புதத்தை மோசே மூலமாய் கர்த்தர் செஞ்சார். பார்வோன் மனம் இறங்கல, அனுப்பல, தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கல. 400 வருஷம் அடிமை. சொல்லுங்க எத்தனை வருஷம்? இப்படி காமிங்க. எந்த கட்சி இந்த சிம்பிள் இல்லை, இப்படி காமிச்சா அப்புறம் நீ அப்படி இந்த கைக்கு 4 கை காமிங்களேன். பிரகாஷ் காமிய 400 வருஷம் அடிமை. ஆமா, இப்படின்னா இது இப்படின்னா மட்டும் பிரச்சனை இல்லை. 400 வருஷம் அடிமை. எத்தனை வருஷம்? தினந்தோறும் அவங்க குடிஞ்சு வேலை செய்யும் போது தெரியுமா நினைப்பாங்களா? என்னைக்கு ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்குவார், என்னைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். சொல்லுங்க என்ன கூட சேர்ந்து, என்னைக்கு ஆண்டவர். இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன வச்சோமோ, ஆண்டவர் என்னை இதுலேருந்து விடுதலை ஆக்கும், இதுலேருந்து எங்களை உயர்த்தும், இதுலேருந்து எங்களை தூக்கும். என்ன ஜபம்? வீட்டு ஜபம். புரியுதா உங்களுக்கு? இவங்க 400 வருஷமா ஜபம், எங்களை விடுதலை ஆக்கும், எங்களை விடுதலை ஆக்கும். இங்கே அப்படியே வெள்ளரிக்காய் சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய் இல்லை, பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பக்கத்தில் நிற்க முடியாது, வாயெல்லாம் நாரும். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன கொடுத்தாங்க, என்ன சாப்பாடு சொல்லுங்க பார்ப்போம். கொமட்டிக்காய். பேர் என்ன காய்? கொமட்டை தான், கொமட்டலையா? கொமட்டிக்காய். ஐஸ்வர்யா யாரும் போட்டுறாதீங்க வீட்டில். கொமட்டிக்காயெல்லாம் பழைய அன்னைக்கே பாண்டேஜ்லேயே முடிஞ்சிச்சு. என்ன காய்? கொமட்டிக்காய். இதை சாப்பிடும் போது அங்கே வசனம் சொல்லுது, இன்னைக்கு 100 செங்கல் அறுத்தாங்கன்னா அடுத்து பார்த்த உடனே இவன் சிரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவனுக்கு 200 செங்கல். அவங்க மேலே சுமை. தேவ பிள்ளைகளை, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி நிற்க நடக்க வச்சிருக்கிறார். நீங்க இன்னும் சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு வீட்டில் உட்காந்துட்டு எப்படி ஜெபம் பண்றீங்க? 10 வருஷமா அதே ஜெபம். ஏன் நிற்க மாட்டிருக்கிறீங்க? ஏன் நடக்க மாட்டிருக்கிறீங்க? என் தேவன் எனக்கா யாவி, நான் கிளம்புறேன். என்ன தெரியுமா இருப்போம்? ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு நான் வர போறேன். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க விடுதலையாக்கப்பட போறீங்க. என்ன ஆக்க போறீங்க? விடுதலையாக்க போறீங்க. அதுக்கு அவர் கொடுத்த அறிகுறி என்ன தெரியுமா? ரெடியா இருங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை பாருங்களேன். நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை ட்ரெஸ் வெல். சத்தமா சொல்லுங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2வது, கால்கள் என்ன செய்யணுமா? ஷூவை போட்டுருங்க. கால் என்ன செய்யுங்க? ஷூவை போட்டுருங்க. கையில் என்ன வச்சுக்கோங்க? தடியை வச்சுக்கோங்க. சாப்பாடு என்ன செய்யுங்க? வேகமா சாப்பிடுங்க. நான் வருவேன், நீங்க போயிருவீங்க. ஆமென். உங்க வீடு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை சொன்னது போல அந்த நீதியின் வல்லமை, கச்சை, அந்த மார்க்க வசம், இந்த புதிய ஏற்பாட்டின் ஆயுதங்கள் எல்லாம் நீங்க தரித்திருப்பீங்கன்னா, உங்களுக்கு விரோதமா எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்கள் இருக்கு, எல்லா எதிர்மறையான கிரியைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வாசிங்க பாப்பா. இப்ப வாசிங்களேன். இப்ப 31ஆம் வசனத்தை வாசிங்க. 31 வாசிங்களேன். இப்ப இவங்க ரெடியா இருக்கிறாங்க. தேவனுடைய தூதன், அந்த சங்கார தூதன் கடந்து போய்கிட்டு இருக்கிறான். இவங்க ரெடியா இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு வாசிங்க. 31ஆம் வசனம். ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து. ஹல்லேலூயா. நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஆமென். ஜபத்துல, வசனத்துல, தேவனுடைய ஆவியில. சொல்லுங்க, ஜபத்துல, வசனத்துல, தேவனுடைய, இது 3 இருக்கணும்.
ஜெபம் எப்படி ஜெபம் இருக்கு? நான் போறேன், நான் பத்திரமா வரணும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஜெபத்தோட வசனத்தை ஆட் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் அப்படியே ஆவியில நிரம்ப ஆரம்பிங்க. கர்த்தர் எந்த பாதையில போகணும்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இதை புரியாதனால தான் இன்னும் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் இப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். செய்யுங்க அப்பா, செய்யுங்க அப்பா, செய்யுங்க அப்பா. இந்த பிளாக் அமெரிக்கன் டான்ஸை பார்த்தா அப்படிதான் இருக்கும். செய்யுங்க அப்பா, செய்யுங்க. கவனிங்க, அவர் ஏற்கனவே உங்களை தூக்கி உட்கார வச்சிருக்கிறார். நீங்க நிக்க மாட்டிருக்கிறீங்க. என்னால முடியாத பிரதர். எப்படிங்க முடியாதுன்ற? முடியாதவைகளே முடிய பண்ணுகிறவர். வசனத்தை நம்புறீங்களா? உங்க வார்த்தையை நம்புறீங்களா? நானும் மாடிலாம் ஏற முடியாது. யார் சொல்றது? யார்? 70 வயசு பாட்டி இல்ல, 25 வயசு ஆன்டி என்ன சொல்றாங்க? என்னால எப்படியோ உடம்பெல்லாம் வலிக்குது. எங்க போயிடுச்சு பாருங்க. 400 வருடம் அடிமைத்தனம். சொன்ன உடனே அந்த அந்த பிக்சரை யோசித்து பாருங்களேன். 400 வருஷத்துல முடிச்சு இந்த 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 என்ன சொல்ற இந்த இந்த பாகாலின் கிரியிலிருந்து தப்பிக்க போறோம். சூவா போட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிடுன்னா அவன் எப்படி சாப்பிட்டுருப்பான்னு பாருங்களேன். எப்படா நம்மளை போக சொல்லுவார். கையில் ஒரு பக்கம் குச்சி, இன்னொரு பக்கம் அந்த ஆட்டு இறைச்சி எடுத்து வெள்ளனை ஏற்றிக்கிட்டே இருப்பான். மோசே எக்காலம் ஊதுன உடனே அவன் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நீங்க ரெடியா இருந்தா கர்த்தர் அற்புதத்தை செய்ய ரெடியா இருக்கிறார். நம்ம என்ன நாங்க ஜோம் பண்றோம், இடம் வாங்குவோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். 20 லட்சம் ரூபாய்க்கு போயிடும் சென்ட். சென்ட் எங்க போயிடும்? அப்புறம் 20 லட்சம் ஆச்சு. இப்படியே இப்படியே போவோம். 2500 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துக்கிட்டு அதுலேயே அதே சாம்பார் தான் மாறவே மாட்டிருக்கேன். அதே சாம்பார், அதே முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு. கவனிங்க, நீங்க விசுவாசத்தில் நின்றீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காண்பிப்பார். ஏதோ வாங்கணும், எதில் போகணும், நிக்க நடக்க ஆரம்பிக்க போறேன்றவங்க அல்லேலூயா வரமாட்டிருக்கேன். கை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, எழும்ப வேண்டும். அந்த அந்த பிக்சரை பாருங்களேன். சாப்பிடும் போது இந்த தடி எது தெரியுமா? பிரயாணத்துக்கு ரெடி. நீங்க ஃபாரஸ்ட்குள்ள போறீங்கன்னா எப்படி போவீங்க? அப்படியே போவீங்க. கையில் குச்சி வச்சு தட்டிட்டே போவாங்க பாருங்க. கையில் ஒரு குச்சி வச்சு தட்டிக்கிட்டே போயிடுவாங்க. இவங்க வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி போகணும். அழகா ஆண்டவர் கைட் பண்றார். பாதரட்சி என்ன செய்ய? நல்ல இருக்கா கட்டிக்கோ. இப்ப இங்க இருந்து கிளம்புனா அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஆடை வெட்ட சொல்றாரு. பஸ்கா அவங்க அதை ஒரு குட்டியை தட்டினா 3 குடும்பம் சேர்ந்து முடிச்சிடணும். நாங்களே முடிச்சிருவாங்க. எதுக்கு 3 குடும்பம்? இல்ல வல்லவர்கள். அந்த பிக்சரை பாருங்க. இவங்க ரெடியான உடனே அங்க ஆண்டவர் தூதனை அனுப்பிட்டார். இவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லா நிலக்காலில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுங்கன்னாங்க. அந்த சங்கார தூதன் உள்ளே வர முடியாது. உங்களுக்குள்ள ஒரு தீமையும் உள்ளே வர முடியாது. நம்புகிறவங்க 2 கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு இவங்க ரெடி ஆனாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியாக போறீங்க? தேவ சமூகத்துக்கு நேராக போக ஏறி வா, சத்தமிட்டு கூப்பிடு. தேவன் உங்க வீட்டில் இனி உங்க வீட்டில் சத்தமிட்டு பாடுகிற சத்தம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்பித்து சொல்றாரு. என்ன சொன்னாரு? அவனை மோசேயை ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து, என்ன சொல்றாரு? பிசாசே சொல்லுது எழுந்துன்னு. நீங்க என்ன செய்றீங்க? வல்லமை உண்டு உண்டு. பிசாசு சொல்லுது எழுந்து புறப்பட்டு உங்க தேவனை ஆராதிக்க போங்கன்றாங்க. நாங்க இந்த வாரம் போக மாட்டோம் பிரதர். 4 வாரத்துக்கு 1 வாரம் போனோம் பிரதர். பாருங்க, எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கையை உயர்த்து. நீங்க ஆராதனை செஞ்சு பாருங்க, செங்கடல் பிளக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ வல்லமை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த ஆரம்பித்தது. அவங்க செஞ்ச ஒரே வேலை செங்கடல்லாம். அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னதை மாதிரி பாதரட்சத்தை போட்டாங்க, கச்சையை கட்டினா, கையில தடியை எடுத்துக்கிட்டாங்க. அழைப்பு வந்த உடனே வெளியே புறப்பட்டாங்க. அதுக்கடுத்து கர்த்தரே அவங்களை நடத்தினார். நீங்க 78ஆம் சங்கீதம் வாசிக்க வேண்டாம், வாசித்து பார்த்துச்சோங்க. அதுல கர்த்தர் நடத்தின விதம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? 33 வாசிங்க. அது ஒரு வார்த்தை இருக்கும்.
துரிதப்படுத்தினான். போ, சீக்கிரமா போ. 33 அவர்களை மிகவும் தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார். நீங்க கர்த்தர் பக்கம் ஏறி வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசு துண்டை காணும் துணியை காணும் ஆரம்பிச்சிருவான். இப்ப பிசாசை பிடிச்சி வச்சிருக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. இனி சேர்க்குறீங்க, நானும் பிடிச்சி வைக்கலங்க. நம்ம தானே இன்னைய கூப்பிடுறீங்க. பிசாசை பிடிச்சி வச்சிருக்கிறது யாரு? ஆமா, பாடாம இப்படி அது யாரு? நான் தான். பைபிள் வாசிக்காம பிடிச்சி வச்சிருக்கிறது யாரு? இப்ப யார் பிடிச்சி வச்சிருக்கா பிசாசை? புரிஞ்சா உங்களுக்கு? தேவனை தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். அவரை தேடாத பட்சத்தில் நீங்க மாடி ஏற முடியாது, கீழே இறங்க முடியாது. இந்த உடல் ஒத்துழைக்கணும்னா தேவனை தேடணும். அல்லேலூயா. அவங்க அடுத்து நடக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை வருஷம் நடந்தாங்க? அன்னைக்கு மாட்டின ஷூ, கவனிங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லி மாட்டின ஷூ தேயவே இல்லை. அவங்களா மாட்டியிருந்தாங்கன்னா செங்கடல்ல கலக்கும் போது பார்பாரா பெஞ்சு எல்லாம் காலப்புறம் குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. அந்த பாதரட்சியை மாட்ட சொன்னது யாரு? உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, விடுதலை நிச்சயம். ஆமென். வராது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் செய்ய மாட்டீங்க. இல்லைன்னா 2 எட்டுல கவனிங்க. கர்த்தர் சொல்றதை மட்டும் செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் சொல்ற தடியை பிடினா தடியை தான் பிடிச்சாங்க, வேற எதுவுமே பிடிக்கல. பார்வோனின் கவசத்தை எடுத்து அவன் மாட்டல, அவனுடைய கச்சையை கட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. தடியை கையில் எடுத்தாங்க, பாதரட்சியை போட்டாங்க. 40 வருஷம் சொல்லுங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் என்ன செய்யல. அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்குறார். இதே பேதுரு தான் தட்டி எழுப்புறார் தேவ தூதர். எழுப்பி என்ன சொன்னாரு? ட்ரெஸ்ஸை போடு, செருப்பை போடு, உன் இடுப்பை பெல்ட்டை போட்டு டைட் பண்ணு, வா வெளியே கிளம்பு, உனக்கு இங்க இடம் இல்லை, கிளம்பு. அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டா கர்த்தர் உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். களைப்படையவே மாட்டீங்க. ஓட ரெடினா கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்க வசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம். எபேசியர் 6:14 வரைக்கும். ரட்சணியம் என்னும் தலை சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதுல ரொம்ப பெருசு விசுவாசம் என்னும் கேடகம். சொல்லுங்க, விசுவாசம் என்னும். இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டுட்டு சாயங்காலம் வீட்டில் படுத்து தூணின்னு வச்சுக்கோங்களேன், பூரா க்ளோஸ். புரியுதா உங்களுக்கு? சாயங்காலம் சரிங்க வீட்டில். ஆமா, அன்னைக்கு அது பொதுகை தீவில் இதுதான் முதல் முறையாய் திரையிடப்படுகிறதுன்னு போடுவாங்க. ஆமா, இப்போ அதுதான் பார்க்குறீங்களா? சாயங்காலம் ஆராதனை இருக்குன்றோம். உங்களுக்கு கச்சையை கொடுத்துட்டார், உங்களுக்கு பாதரட்சியை போட்டார். தூரமாக இருக்கிறவங்க ஓகே, சர்ச்சு பக்கத்திலே இந்த சத்தம் கேட்கும், அப்போ கூட காதில் பஞ்சு வச்சுக்குவாங்க போல தெரியுது. சாயங்காலம் ஆராதனைக்கு வரமாட்டாங்க. நீங்கள் எவ்வளவு கர்த்தரை தேடுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு உயர்வு. ஆமென் சொல்லலாமா? இந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமக்க இந்த தேவனோட இணைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எப்படிங்க ஆச்சு? தேவ பிரசன்னத்தினால் இது நடந்தது. ஹல்லேலூயா. இந்த தேவ பிரசன்னத்தை குறித்து ஒரு சில நிமிடத்தில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு முடிச்சிடலாமா? பேசலாமா? எத்தனை பேர் எழுந்து நிற்க போறீங்க? இப்போ நின்றாதீங்க. வீட்டில் இல்லை, வீட்டில் சொல்லிட்டாரு தூங்கும் போது நின்றக்கூடாது. நான் சொல்றது ஆவியில. எப்படி? ஆவியில. ஆவியில நிற்கணும். ஒரு போராட்டம் வருதுன்னா அதை டக்குன்னு அனலைஸ் பண்ணணும். இது எப்படி வருது? ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் வருகிறேன், எல்லா பொல்லாத அந்தகார இப்படி ஜெபிக்கிற எழும்புகிற ஒரு விசுவாச பிள்ளையா மாறினீங்கன்னா உங்க மூலமா அநேக சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த தேவ பிரசன்னத்தில் என்ன நடக்குதுன்னா, தேவ பிரசனம் 2 இருக்கிறது. தேவ பிரசனத்தில் 1
பிசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தில் என்ன அழிக்கப்படுது? எல்லா தந்திரங்கள் அழிக்கப்படுது. ரெண்டாவது, தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாக்குது. இது ரெண்டு நடக்குது. யாரு சமூகத்தில்? தேவ சமூகத்தில். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இந்த பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். இ மேஜர், இ மேஜர். அந்த பிரசன்னம் எங்க இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரிலும். இப்ப ஏன் இந்த பாட்டை பாடினேன்னா, இப்படி வீட்டில் உட்காந்து பாடி இருக்கிறீங்களா தனியா? உங்களே கேளுங்க, உங்களுக்குள்ளே கேளுங்க. என்ன கவி பார்த்தீங்களா? உம் சமூகம் மேலானது. ரெண்டாவது என்னது? போனவன தலாணி, அவன் தலாணியும் பிடுங்கி என் தலாணி சேர்த்து வச்சு பிரசனம். எப்படி பிரசனம் வரும்? புரிஞ்சா உங்களுக்கு? 11 மணி கூட நீங்க வாங்க வீட்டுக்கு, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து, நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். அதுக்காண்டி 11 மணிக்கு எல்லாரையும் எழுப்பி விட்டு நீர் எனக்கு அப்படி பாடிடாதீங்க. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த பிரசன்னம் உங்க வீட்டை நிரப்பணும். அல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, இருக்கிற எல்லாரோட தூக்கமும் போயிடும். அது தப்பு இல்லை, உங்களை எழுப்புறதுக்குனே ஜெபம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் வைக்கணும். இந்த பிரசன்னத்துல நீங்க ஏறி வர வர உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துரு வீழ்ச்சி, தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு பாதுகாப்பு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. இந்த தேவனுடைய உடன்படிக்கை, இந்த பிரசன்னம் என்ன செய்ததுன்னு வாசித்து நிறைவு செய்ய போகிறோம். Thank you Lord. Hallelujah. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, கவனிங்களேன், இது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. சில காலம் இன்னொரு ஒரு ஆண்டவரை அறியாத எதிராளி ஊருக்கு போயிருச்சு. எங்க போயிருச்சு? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், வேற ஊருக்குள்ள போயிருச்சு இந்த பிரசன்னம். பழைய ஏற்பாட்டுல இது எங்க இருக்கணும்னா, தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். வேற ஊருக்கு போன உடனே அவங்க என்னவோ ஏதோ ஒன்று பயந்து, சொல்லுங்க என்னவோ, என்னவோ ஏதோ ஒன்று பயந்து இந்த பெட்டியை கொண்டு போய் அவங்க சாமி எங்க இருக்கோ அங்க போய் உள்ள வச்சுட்டாங்க. எங்க வச்சுட்டாங்க? மதுரை பாஷையில் அவங்க சாமி எங்க இருக்கோ அங்க கொண்டு வச்சுட்டா. ஃப்ரெண்ட்ல உட்காரலாம், அப்படி உட்காந்துக்கலாம், வாங்க சேர் இருக்கு, வாங்க உட்காரு, அதில் உட்காரு. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. சேர் கொடுப்பா, எடுத்து கொடுப்பாங்க. ஹalleluya. 2 சேர் எடுத்து கொடுங்க. ரைட். தேங்க்யூ ஜீசஸ். அவங்க வழிபாட்டு ஸ்தலத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சுட்டு முதல் நாள் ஒன்று நடந்துருச்சு. இப்ப வாசிங்க பாப்போம். இதோ இப்ப முதல் நாள் வச்சுட்டாங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க, மேல வாசிங்க, 3ஆவது வசனத்தை வாசிங்க. அஸ்தோத்தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கவனிங்க. அந்த கடவுள் வழிபாட்டு இடத்துல போய் வச்சுட்டாங்க, அவங்க கோயிலுக்குள்ள. இப்ப அவங்க சொல்ற தாகோன், அன்றைக்கு அவங்களுக்கு சாமியாய் வழிபட்டு கொண்டு இருந்த சிலை என்ன பண்ணுது? முதல் நாள் முகங்குப்புற கீழே விழுந்துருச்சு. அவர்கள் தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்துல திரும்பவும் நிறுத்தினார்கள். பிரசன்னம் என்ன செய்யவும் அப்படின்றத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய வல்லமை அனுபவிப்பீங்க. இப்ப சத்துருவின் கிரியைகள், எல்லா கிரிகள் மத்தியில தேவனுடைய பிரசன்னம் போய் உள்ள இருக்கு. நல்லா கவனிங்க. தேவ பிரசன்னம் இருந்தா யாரு கீழே விழுவா? சத்தமா சொல்லுங்க, உரத்த சத்தமாய். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? என்னதான் பார்த்த உடனே ஏசு ரத்தம் செய்யும், ஏசு ரத்தம் செய்யும், என்ன பிடிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? ஹலோ, புரியுதா புரியலையா? அப்படியே பாடி அப்படி வந்த உடனே கண்ண முடியல. சில பேர்லாம் அப்படியே இப்படி மறைச்சிக்கிட்டே போறீங்க. இங்க சொல்லுது உடன்படிக்கை பெட்டி, தேவ பிரசன்னம், ஆரோனின் துளிர்த்தக்கோள், கர்த்தருடைய மன்னா, ஆண்டவருடைய மகிமை, அந்த சத்துருவின் கிரிகள் மத்தியில போய் வெச்ச மாத்திரத்துல என்ன உழுது? சத்தம் வரமாட்டிருக்க.
எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நம்ம என்ன செய்யறோம்? இப்ப எல்லாம் பண்ணி துப்பி கீழே போட்டிருப்பாங்க. நம்மளால ஏசு ரத்தம் செய்யணும் சுத்தி போவோம். யூட்டன் சில யூட்டன் அடிச்சிடும். பூனை குறுக்கா போச்சா அட்ரா யூட்டர்னு வட்டியே பிரேக்க போடு, பிரேக்க போடு, பிரேக்க போடு, யூட்டன் பண்ணு. யாரு? அந்நிய பாஷை பேசுறாள். புரிஞ்சா புரியலையா? நீங்க நிக்கிற இடத்துல சத்துருவின் கோட்டைகள் விழ வேண்டும். அதற்கு தேவை தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் இல்லைன்னா நீங்க யூட்டன் போட்டு தான் ஆகணும். ஹலோ, புரியுதா? தேவ பிரசனம் இருந்தா அவன் யூட்டன் போடுறான். தேவ பிரசனம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? நான் போய்க்கிறோம்ப்பா, என் உண்டு, நான் 2 நேரம் தான் சோத்திரம் சொல்லுவேன், இவங்க 2 நேரம் சோத்திரம் சொல்றாங்க. 2 நேரம் சோத்திரத்துக்கு இது நம்மளை அமைக்கிறோம். கவனிக்க, இயேசுவே என் ஆண்டவர்னு விசுவாசிச்சா போதும், எல்லா தாகோனின் கிரியைகள் முகங்குப்புற விழும். காரணம், அந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்த்தப்பட்ட தேவ நாமம். ஹல்லேலூயா. இப்ப இவங்களுக்கு சந்தேகம், இது உண்மையாவே விழுந்துருச்சா யதார்த்தமா விழுந்துருச்சான்னு அடுத்த நாள் டெஸ்ட் பண்ண வராங்க. வாசிங்க, 4 வாசிங்க பாப்போம். டேவிட் இன்னும் 3ல நிக்கிறேன். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது செக் பண்ணி பாக்குறாங்க. காலையில திரும்ப ஏதாவது நம்மால் செஞ்சுட்டாரா, இல்ல நம்மால் பெட்டியை சாப்பிட்டுட்டாரா, நம்மால் உடன்படிக்கை பெட்டியை சாப்பிட்டாரா, பார்த்தா வாசிங்க. தாகோன், சத்தமா வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன சிரிச்சிட்டே இருக்கீங்க? தாகோன். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம் பாப்போம். தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலை, சத்தமா சொல்லுங்க. பயமா இருக்கா? சத்தமா சொல்லுங்க. வரமாட்டிருக்க வாய். தாகோனின் தலை ரொம்ப டீசென்டா. பொல்லாத அந்தகார கிரியில் இந்த அதிபதிக்கு, உலகத்தின் அதிபதிக்கு எங்கிட்ட இடம் இல்லை. உன்னுடைய கிரிகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். இனி சபை வளரும். ஹல்லேலூயா. நாங்க எல்லாரும் இணைஞ்சு நிற்போம். பிசாசுக்கு இடம் இல்லை. தலை விழுது. சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா தாகோனின் கிரியைகள் முகங்குப்புற விழுந்து சுக்குநூற ஆகி கை வேற கால் வேற மண்டை வேற உடல் வேற சிதறுகிறது. இந்த தேசம் பார்க்க தான் போகிறது. தேவ பிரசனத்தினாலே இந்த தேசம். ஹல்லேலூயா. இதுக்கு தான் உங்க வீட்டில் பாட்டு வேணும், உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் வேணும், உங்க வீட்டுக்குள்ள ஆவியின் கிரியைகள் நடக்க வேண்டும். பாருங்க, தாகோனு 2 கைகளும் வாசப்படியில் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. இது ஏன் தெரியுமா? தேவ பிரசனம். சொல்லுங்க. சொல்ல தேவ பிரசனம் என்ன செய்யுது? பிசாசின் கிரிகளை அழிக்குது. உங்க வீட்டுல நீங்க எதெல்லாம் தடையா நினைக்கிறீங்களோ அந்த தடையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரே வழி தேவனுடைய சமூகம், தேவ பிரசனம். இதனால நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இரவில் நடக்கும் என்னது? பயங்கரத்துக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் வேடனின் கண்ணிக்கு என்ன செய்யற நம்மள? சங்கீதம் 91 தான். அந்த 91 நடக்கணும்னா நீங்க தேவ பிரசனத்தில் உட்காரணும். ஆமென். தேவ பிரசனத்தில் பக்கத்தில் பார்த்தோம். தேவ பிரசனத்தில் உட்காரணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த பெட்டி இப்ப அவங்களுக்கு என்னவா ஆச்சு? இப்ப இந்த மக்களுக்கு பாதிப்பு என்னது? அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனை வாசிக்க விரும்பல. அவனுக்கு வயிறுல பிரச்சனை, பூரா உடல் பூரா என்ன செய்யறாங்க? தேவ பிரசனம் சத்துருக்களை அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் கூப்பிட்டு கேட்கறான், இதை நாங்க அனுப்பி விடணும், என்ன செய்யணும்? உங்க ஊருக்கு நாங்க அனுப்பி விட்டுறோம். உங்க ஊருக்கு உங்களுக்கு தெரியுமா? இவங்களை பூரா நாங்க அனுப்பி விட்டுறோம்னு சொல்றாங்களே. சொல்றாங்களா சொல்லலையா? கிறிஸ்தவர்களை பூரா வண்டி ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்பு. யாரு சொல்றா? என்னங்க பயப்படுறீங்க? சிஎம் சொல்றாரா? ஏன்னா என்னன்னு இந்த கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் இருக்க வேண்டாம், நீங்க எங்களை அனுப்ப வேண்டாம். அனுப்புறவர் இங்க இருக்கிறார். உங்களை எங்க அனுப்புறாருன்னு பார்க்காம இங்கிருந்து நாங்க போக மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எரிகிற அக்கினிக்கும் அக்கினி ஜுவாலைக்கும் விடுவிக்கிறவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீங்க,
கர்த்தர் எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ பிரசன்னம் இந்த சத்துருக்கின் கிரிகளை பூரா அழிக்கிறது. இவங்க சொல்றாங்க, வசனத்தின் மூலமா வாசிக்கலாம், நான் அடுத்த அதிகாரம் தான். இவங்க சொல்றாங்க, இதை நாங்கள் அனுப்பி வச்சிடுறோம். என்ன வச்சிடுறோம்? அனுப்பி வச்சிடுறோம். அப்போ அவன் சொல்றான், நீங்க அனுப்புறது அனுப்புங்க, எப்படி அனுப்பணும் அந்த முறையெல்லாம் சொல்றான். இப்படி ஒரு காரியங்களை செய்து வாசிக்கலாம்னு கூட சேர்ந்து 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். 6ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆவது வசனத்தை வாசிங்க. 6:7. 1 சாமுவேல் 6:7 மைக்கில் மாத்திரம் வாசிங்க குயிக்கா. இப்பொழுது நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் கூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு போதும். இப்போ 9 வாசிங்க. 9 பாருங்க, கவனிங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, 2 பால் கொடுக்கிற மாடு, கறவை மாடு. அந்த 2 மாட்டுல இதுவரைக்கும் வண்டி இழுக்காத ஒரு மாட்டுல ஏத்துங்க. அது மேல தூக்கி இந்த உடன்படிக்கை பட்டியை வச்சுட்டு கன்று குட்டியை கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க? வீட்டில் வச்சிருங்க. என்ன வச்சிருங்க? அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்களாம். எல்லா டெஸ்ட்லையும் ஜெயிக்கிறவர் கர்த்தர். தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எல்லா வீட்டிலும் ஜெயிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9ஆம் வசனம். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்ஷி மேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு அவர் தாமே என்று என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, இந்த கிரிகள் எல்லாம் கர்த்தர் செய்றாரா இல்ல அது தானா நடக்குதான்னு பார்க்கணுமா. பாருங்களேன், பால் கொடுக்கிற மாடு கன்றுக்குட்டியை பார்த்த உடனே இந்த மாடுடைய பார்வை எங்க இருக்கும்? நீங்க பார்த்துருக்கீங்களா? என்னமோ பால் மாடை பார்க்காத மாதிரியும் நீங்க அப்படியே கவனிக்க. நாங்கள் எரம்பேட்டில் பார்த்துருக்கோம். அந்த கன்றுக்குட்டியை எங்கே கொண்டு போய் நின்றாலும் அப்படியே முறைச்சிக்கிட்டு மூக்கணாங்கலாம் அத்துட்டு அதையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் தூக்கி பெட்டியை வச்சுட்டா இது பெட்டியோட யூட்டர்ன் அடித்து கண்ணுக்குட்டி எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டா இது தெய்வம் இல்லை, இது சாதாரணமான பிரச்சனைன்னு விட்டுறலாம். ஆனால் இது இந்த கண்ணுக்குட்டி கிட்ட வராமல் அதான் நேராக நடந்து அவங்க ஊருக்கு போயிட்டா இது ஆண்டவரால் தான் வந்துச்சு அப்படின்னு டெஸ்ட் வச்சாங்க. கவனிங்களேன், தேவ பிரசனம் எங்கே இருக்கோ அங்கே கோணல் கிடையாது. அது செவ்வையாய் நடத்துகிறவர். இயற்கையை மாற்றுகிற தேவனுடைய வல்லமை. கறவல் பால் கறக்கிற மாடு கண்ணுக்குட்டி கிட்ட தான் இருக்கணும். ஆனா தேவ பிரசன்னத்தை தூக்கி மேலே வச்ச உடனே உலகத்தை, உறவை, குட்டிய எல்லாத்தையும் மறந்துட்டு கர்த்தர் எங்க போ சொன்னாரோ அந்த இடத்துக்கு இடது பக்கமும் சாயல வலது பக்கமும் சாயல, நேரா போக வேண்டிய இடத்திற்கு போய் சேருகிறது. நீங்க தேவ பிரசன்னத்தில் இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையெல்லாம் செழிக்கும். ஹல்லேலூயா. நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரசனம் உங்களை உயர்த்தும், அந்த பிரசனம் உங்களை தாங்கும், அந்த பிரசனத்தில் தேவனுடைய மகிமை விளங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெட்டி தூரத்தில் வரும் பொழுதே தேவனுடைய ஜனங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாயிற்று. சொல்லுங்க, தேவ பிரசனத்தில் சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா செஞ்சாங்க? வந்த அந்த மாட்டு வண்டியை தூளா வெட்டி ஒரு பலிபீடத்தை கட்டி அதை விறகா வச்சு அன்னைக்கு பலியை செலுத்திட்டாங்க. தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் ஜெயம். ஹல்லேலூயா. நீங்க யோசுவாவில் பார்த்தீங்கன்னா யோசுவா சொல்றாரு, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமந்து கால் ஊன்றி நிற்பாங்க. யோர்தான் என்ன செய்யுமா? குவிலா நிற்கும்னாங்க. சொன்ன மாதிரியே எல்லாரும் கூடாரத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். ஆசாரியருடைய கால் யோர்தான்ல பட்ட மாத்திரத்திலே யோர்தான் குவியலா அந்த அக்கறையில் போய் நின்றுச்சு. எங்க எங்க தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள வருகிறதோ உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா யோர்தான்கள் நல்ல கைகளை தட்டி நல்ல பலமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.